ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மைக்ரோவேவ் சீஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு 1/4 கப்பு கிராம் கிராக்கர் க்ரம்ஸோ இல்லை டைஜஸ்டிவ் பிஸ்கட் இருந்ததுன்னா அதை கூட க்ரம்ஸ் பண்ணி ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நல்லா பேட் பண்ணி ஃப்ளாட்டாக ஒரு க்ரஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதை இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு கப்பு க்ரீம் சீஸ் சாஃப்டாக இருக்குது, அதோட 3 டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், இதை சேர்த்து நல்லா சாஃப்டாக பீட் பண்ணிக்கலாம். பீட்டர்லேயோ இல்லை கையில் கூட பீட் பண்ணிக்கலாம். நான் கையில் தான் இன்றைக்கி பீட் பண்ண போகிறேன். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க், ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திருப்பி இந்த மிக்சரை ஏற்கனவே நம்ம கிராம் கிராக்கர் க்ரஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது மேலே சேர்த்து மைக்ரோவேவில் 1லேருந்து 1.5 மினிட் உங்கள் மைக்ரோவேவ் பவருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குக் பண்ணால் உங்கள் சீஸ் கேக் ரெடி ஆயிரும். அதை ஒரே கண்டினியூவஸாக 1.5 கிட் பண்ணக்கூடாது. நடுவில் ஒரு 30 செகண்ட் பண்ணிவிட்டு ஒரு பிரேக், 30 செகண்ட் பண்ணிவிட்டு ஒரு பிரேக், அந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. இப்போ குக் ஆகிடுச்சு. இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். கோல்ட் ஆனோன்னே ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்தால் இப்படி நல்லா திக்காக இருக்கும். கட் பண்ணி என்ஜாய் பண்ண வேண்டியதுதான்.